இதெல்லாம் வந்து நாங்களா எதுவும் செய்யலைங்க. இது அப்பா தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் சாதிச்சது அவ்வளோ இருக்குது. 40,000 பாடல்களுக்கு மேலே பாடியிருக்காரு. நிறைய மொழிகளிலும் பாடியிருக்காரு. பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்மவிபூஷன், ஸ்டேட் அவார்ட்ஸ் நிறைய வாங்கியிருக்காரு. கலைமாமணி வாங்கியிருக்காரு. ஸோ அதனால் வந்து சீஃப் மினிஸ்டரே வந்து அவருடைய ரசிகர் அப்படின்னு வந்து சொன்னாருங்க. அது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து இதுக்கு மேலே நான் சொன்ன மாதிரி அவங்களே பண்ணுறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு சும்மா ஒரு ஞாபகம் மட்டும்தான் பண்ணோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் ஒரு மனு கொடுத்தது வந்து ஆமாம் இல்லை இதை பண்ணிடணும் அப்படின்னு உடனே அவங்க பண்ணிட்டாங்க. அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் அவங்கக்கிட்டேருந்து வந்தது அவ்வளோ குயிக்காக வந்ததுங்கிறது வந்து ரொம்ப அதிசயமாக ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் அதே வகையில் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இப்போ வந்து நேரடியாக நீங்கள் தலைமைச் செயலகம் வந்து போய் எந்த கோரிக்கை இல்லாமல் ஒரு பெயர் மட்டும் தான் கொடுக்கணும்னு சொன்னீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா மணிமண்டபம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு அரசின் சார்பில் ஏதாவது உதவிகள் உங்கள் கேட்குறதான்னு இருக்கீங்களா? இல்லை அந்த மணிமண்டபத்தை அரசு அங்கீகரிக்கணும் அப்படின்னு இருக்கீங்களா? இதுக்கு வந்து அரசு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை, நிறைய பேர் வந்து சொன்னாங்க கவர்மெண்ட்டில் போய் கேட்டால் வந்து அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க ஃபைனான்ஷியலாக, இல்லைன்னா ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு. நான் அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே வந்து கவர்மெண்ட்டை போய் பண்ணணும் அப்படின்றது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணணுமோ ஆஸ் அ சிட்டிசன் ஃபஸ்ட்டு அதை நம்ம பண்ணணும். நான் வந்து அப்பாவுடைய மணிமண்டபமாக அவருடைய விஷயங்களை பற்றி சொல்லலை. ஆஸ் அ சிட்டிசன் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அதை முதல்ல ஆரம்பிப்போம். அதுக்கப்புறமா கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுதா, அடையாளம் கண்டுபிடிச்சி நம்மளை ஹெல்ப் பண்ணுதா அப்படின்னா வெல் அண்ட் குட். ஐ எம் வெரி ஹாப்பி. அவங்க பண்ணாங்கன்னா நிஜமாக எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். மீண்டும் இது எனக்கு ஒரு உதவி கிடையாது. இது எஸ்பி பாலசுப்ரமணியம் மேலே இருந்த அவங்களுக்கு இருக்கிற ஒரு பிரியத்திலான அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா ஐ எம் மோர் தென் ஹாப்பி ஃபார் தட். தமிழகத்தில் பொது இடங்களில் கலைஞர்களுக்கு நிறையா சிலை இருக்குது. குறிப்பாக இங்கே இசையமைப்பாளர்களாக இருக்கட்டும், பாடகர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இடங்களில் பொது இடங்களுக்கு அரசே வந்து சிலை வச்சுருக்காங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது கோரிக்கை இருக்கா? ஒரு மகனாக இருந்து ஒரு மிகப்பெரிய பாடகருக்கு தமிழக அரசே வந்து சிலை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கோரிக்கை மட்டும் இருக்கு? இங்கே ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. இப்போ நான் போய் ஒரு கேட்டேன்னா, இப்போ நான் ஒரு ஃபேனாக போய் கேட்கணுமா, இல்லைனா ஒரு மகனாக போய் கேட்கணுமா அப்படின்னு. இப்போ நான் எங்கள் அப்பாவுக்கு ஒரு சிலையை வைங்க அப்படின்னு சொல்லி நான் கவர்மெண்ட் கிட்ட சொல்கிறது எனக்கு ஒரு கூச்சமாக இருக்குது. அவர் எவ்வளோ பெரிய மகான்னு உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு பொறுத்து கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு அவங்க நினச்சி அது பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டால் நிற்கிறது நானாக. என் சார்பிலேருந்து அவங்களுக்கு ஏதாவது உதவி வேணும் அப்படின்னா நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஒருவேளை தமிழக அரசு இந்த சிலை வைக்கிறது சம்மந்தம் இருந்துச்சா அவங்களோட மனநிலை எப்படி சார் இருக்கும்? வேணான்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக சொன்ன மாதிரி ஒரு பெருமையான ஒரு விஷயம். ஒரு எஸ்பிபி ரசிகனா சரி, இல்லை நான் எஸ்பிபியோடைய மகனாக சரி, எனக்கு வந்து அப்பாவுக்கு ஒரு சிலை வைக்கிறாங்க அப்படின்னா வந்து இது காலங்காலமாக நிற்க போகிற ஒரு விஷயம். அண்ட் அவர் பேர் அப்படி நிற்கும் அப்படின்னா முதல் ஆளாக போய் நிற்பேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.